Hi guys, welcome to my channel. இன்னைக்கு என்னோட வார்ட்ரோபை நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன்னு பார்க்கலாம். இது ஒரு 4 door வார்ட்ரோப். இதுல இந்த மிரருக்கு பின்னாடி இருக்கிற திங்ஸை மட்டும் இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த மிரர் வந்து இந்த கார்னர்ல ஆக்சுவலாக உடஞ்சி போயிடுச்சு. ஸோ அதை நான் வந்து அக்ரிலிக் கலர்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ஃப்ளவர் டிசைன்ஸில் வந்து நான் பெயிண்ட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மிரருக்கு பின்னாடி இருக்கிறதுல வந்து ஒரு 4 ஷெல்ஃப்ஸ் இருக்கு. இந்த இதில் வந்து என்னுடைய ஃபேன்சி ஜுவல்லரி, காஸ்மெட்டிக்ஸ், அப்புறம் என்னோட பொண்ணோட திங்ஸு, அவளுடைய பேங்கிள்ஸ், இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வந்து நான் இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். யூஸ்வலாக வந்து ஸ்டீல் பீரோஸை விட வந்து வுட்டன் கபோர்ட்ஸ்லாம் வைக்கும் போது இந்த ஃபேன்சி ஜுவல்லரிலாம் வந்து கலர் ஃபேட் ஆகாமல் இருக்கும். சில்வர் ஜுவல்லரி இதெல்லாம் ஃபேட் ஆகாது. இந்த ஃபர்ஸ்ட் ஷெல்ஃபில் இது ஒரு வாட்ச் கிஃப்ட் பாக்ஸு. இதில் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து டைல்ஸ் இருக்கிற மாதிரி வாட்சஸ் நிறையா இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஜுவல் பவுச். இதில் செட்டாக இருக்கிற ஜுவல்லரிஸ், அதாவது இயரிங் ப்ளஸ் நெக்லஸ் வந்து ஒரே செட்டாக இருக்கிற மாதிரி ஜுவல்லரிஸ் எல்லாம் இதில் வச்சுருக்கேன். இந்த பவுச் வந்து நான் வாங்கி ஒரு 5 to 6 years இருக்கும். ஸோ இது நல்லா இருக்குது. இது ஆன்லைனில் கூட கிடைக்குது, நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த இதில் வந்து நான் ஒரு 6 or 7 ஜுவல்லரிஸ் பக்கத்தில் வச்சுருக்கேன். ஸோ எதுவுமே ஃபேட் ஆகலை. இது நான் வாங்கி ரொம்ப நிறைய வருஷம் இருக்கும், எந்த ஜுவல்லரியுமே ஃபேட் ஆகலை. தென் இந்த ஒயிட் கலர் பாக்ஸ் வந்து இதில் காட்டன் இருக்குது. இது ஒரு பழைய காட்டன், அதனால் வந்து இது மெடிசனல் பர்பஸ் யூஸ் பண்ண முடியாது. ஸோ நெயில் பாலிஷ் ரிமூவ் பண்ணுறதுக்கு, ஐ மேக்கப் ரிமூவ் பண்ணுறதுக்கு, அதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம். தென் இது வந்து ஒரு ஜுவல்லரி ஆர்கனைசர். இது நம்ம ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் ஏதாவது ஜுவல்லரி எடுத்துகிட்டு போகிறதுக்கு அதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரே டைமில் வந்து நம்ம பேங்கிள்ஸு, செயின், இயர்ரிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் சேர்த்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா இதில் ஒட்டுக்கா வந்து வச்சுக்கலாம். அதே சமயத்தில் ஃபேடும் ஆகாது, ஜுவல்லரி சேஃபாகவும் இருக்கும், நிறைய இடமும் பிடிக்காது. ஸோ இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது ஒரு பாக்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். தென் இது பக்கத்தில் இருக்கிற இந்த பாக்ஸில் வந்து என்னுடைய கொலுசு, அப்புறம் என் பொண்ணோட கொலுசு இதெல்லாம் வந்து போட்டு வச்சுருக்கேன். இந்த ஒயிட் கலர் பாக்ஸில் இந்த நம்ம சுடிதாரில் இருக்கிற ப்ளவுஸில் இருக்கிறது, அப்புறம் குழந்தைங்களோட ட்ரெஸ்ல எல்லாம் இருக்கிற பீட்ஸ், இந்த மாதிரி செயின்லாம் தொங்கும் போது இதெல்லாம் வந்து சில வாஷஸில் வந்து சம்டைம்ஸ் போயிடும், இல்லை பழசாயினா கூட இதெல்லாம் வந்து அப்படியே இருக்கும், பட் அது ரிமூவ் ஆகி வந்துடும். ஸோ இதையெல்லாம் வந்து நான் தூக்கி போட மாட்டேன். இது நம்ம ஏதாவது கிராஃப்ட் திங்ஸ் பண்ணும்போது, இல்லைனா வந்து குழந்தைங்களுக்கு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்லாம் வரும்போது நம்மளுக்கு அது ஹேர் ட்ரெஸ் பண்ணி விடுறதுக்கு அதுக்கெலாம் வந்து யூஸ் ஆகும். ஸோ இந்த செகண்ட் ஷெல்ஃபில் இயர்ரிங்ஸ் மட்டும் தனியாக இருக்கிறது, ப்ளஸ் பேங்கிள்ஸு இதெல்லாம் வந்து நான் வச்சுருக்கேன். இது ஒரு பேங்கிள் ஸ்டாண்டு, இயர்ரிங் ஸ்டாண்டு. இதில் செட்டாக இல்லாமல் தனியாக இருக்கிற இயர்ரிங்ஸ், கொஞ்சம் பெருசாக இருக்கிற இயர்ரிங்ஸ் எல்லாம் வந்து நான் இதில் போட்டு வச்சுருக்கேன். இதில் அரௌண்ட் ஒரு 12 இயர்ரிங்ஸ் பக்கத்தில் வைக்கலாம். தென் இந்த பேங்கிள் ஸ்டாண்டில் செட்டாக இருக்கிற பேங்கிள்ஸ் இதெல்லாமே இதில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி விசிபிளாக இருக்கும்போது நம்மக்கிட்ட இருக்கிற ஜுவல்ஸ் வந்து நம்ம அதை கரெக்டாக நம்மளுக்கு தேவையானப்போ கிடைச்சா தான் அது யூஸ்ஃபுல். இல்லைன்னா வந்து நம்ம சாரீக்கு மேட்சாவோ இல்லை எங்கேயாவது வெளியே போகும்போது அவசரத்துக்கு தேவையானப்போ அது கிடைக்கணும். நம்ம அதை விசிபிளாக வச்சா மட்டும்தான் அதை நம்ம உடனே எடுக்க முடியும். இதே நம்ம வந்து சின்ன சின்ன பாக்ஸ்லையோ இல்லைன்னா வந்து உள்ள டம்ப் பண்ணி வச்சுருந்தாவோ நமக்கு அது கிடைக்காது வேணுங்கிற சமயத்தில். ஸோ இது வந்து நீட்டாக விசிபிளாக இருக்கிறதுனால எனக்கு தேவையானப்போ கிடைக்குது. இது வந்து இன்னொரு ஜுவல் செட். இது என்னோட ஒரு இயரிங் ப்ளஸ் பெண்டன்ட் செயின் இருக்கிற மாதிரி ஒரு ஜுவல் செட்டு. அப்புறம் இந்த ஒரு ஸ்வீட் பாக்ஸ் இதில் வந்து என்னோட ஹேர் பின்ஸ் எல்லாம் வந்து போட்டு வச்சுருக்கேன். தென் இந்த பக்க கார்னரில் ஒரு இந்த பிளாக் கலர் பாக்ஸ் வந்து ஒரு வேலட் போட்டு வர பாக்ஸ், அது பர்ஸ் வச்சு வர பாக்ஸு. இதில் வந்து நம்ம ஹேங்கிங்ஸ், நம்ம ரொம்ப சீப்பாக வாங்குற இயர்ரிங்ஸ், அதாவது 10 rupeesக்குலாம் ஹேங்கிங்ஸ் எல்லாம் கிடைக்கும், அந்த மாதிரி இயர்ரிங்ஸ் எல்லாம் வந்து நான் இதில் போட்டு வச்சுருக்கேன். ரொம்ப சீப்பாக வாங்கினதெல்லாம். தென் இந்த பவுச்சில் வந்து இந்த பாக்ஸில் வந்து என்னோட பொண்ணோட நெத்திச்சுட்டி, நெத்திச்சுட்டி எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். தென் இந்த பவுச்சில் வந்து மாட்டல், காதில் கம்மல் போடுறப்போ மாடுறது, அந்த மாட்டல்லாம் இதில் போட்டிருக்கேன். தென் இந்த பாக்ஸில் வந்து மோதிரங்கள்லாம் போட்டு வச்சுருக்கேன். இது ஒரு மிரரோடு இருக்கிற பாக்ஸு. ஸோ இது மோதிரம்லாம் போட்டு வச்சுருக்கேன். தென் இந்த 2 பாக்ஸ்லையும் பேர்ல் செட்ஸ் இருக்குது, செயின் வித் கம்மல் இருக்கிற மாதிரி பேர்ல் செட்ஸு. ஸோ இந்த மாதிரி விசிபிளாக இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த மாதிரி வைக்கிறதுக்கு. தென் இந்த தேர்ட் ஷெல்ஃபில் வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாம் வந்து இருக்குது. அந்த மேலே இருக்கிற 2 ஷெல்ஃபும் வந்து என்னைக்காச்சும் ஒரு நாள் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும்போது தான் யூஸ் பண்ணுவோம்.
தென் இந்த கார்னரில் இது ஒரு மாய்ஸ்சரைசர் க்ரீமு அதை வச்சுருக்கேன். அதுக்கு மேலே இந்த ஃபாஸ்ட் ட்ராக் பாக்ஸில் வந்து எல்லா வாட்சஸுமே என்னோட குழந்தையோட வாட்ச்சு, என்னோட வாட்ச்சு இது எல்லாமே வந்து இதில் போட்டு வச்சுருக்கேன். தென் இந்த பாக்ஸில் ஹேர் கிளிப்ஸு, நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற கேட்ச் கிளிப்ஸு, ஹேர் கிளிப்ஸு இதெல்லாமே வந்து ஹேர் ஆக்சசரிஸ் எல்லாமே அதில் இருக்குது. இதுதான் வந்து ரொம்ப டர்ட் ஆகிற பாக்ஸ் எனக்கு, ஏன்னா டெய்லி நான் இதை மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இதில் என்னோட டெய்லி இப்போ யூஸ் பண்ணுற க்ரீமு, கோம்பு, பவுடர், பிந்திஸ், ஹேர் பின்ஸ் எல்லாமே நான் வந்து இதை தான் வச்சுருப்பேன். எங்கேயாவது வெளியே போகணுன்னா கூட இந்த பாக்ஸில் மட்டும் நான் எடுத்துகிட்டு போனால் போதும். தென் இந்த சைட்லலாம் வந்து என்னோட ஹேர் ஆயில், நெயில் பாலிஷ் ரிமூவர், ஃபேஸ் பேக்கு, தென் பர்ஃப்யூம், சன்ஸ்க்ரீன் லோஷன் இதெல்லாம் வந்து இந்த சைடில் வச்சுருக்கேன். இந்த பாக்ஸ் இது ஓல்டு ஜெல் பாக்ஸு, இதில் வந்து சேஃப்டி பின்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இது எனக்கு டெய்லி யூஸ் பண்ணுற திங்ஸ் வந்து இந்த ரேக்கில் மட்டும்தான் இருக்குது. இது வந்து கம்ப்ளீட்லி என்னோட பொண்ணுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த 4 ரேக்கில் இருக்கிற இந்த ட்ராவில் வந்து நான் மார்க்கர் வச்சு எழுதி வச்சுருக்கேன் என்னென்ன இருக்குன்ட்டு. இது வந்து அதுக்கு மேலே ஒரு மேக்கப் கிட் இருக்குது, ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் போகும்போது போடுற மாதிரி. இதில் வந்து மேலே வந்து ஃபங்க்ஷன்ஸுக்கு போகும்போது என் பொண்ணு போடுறத கொஞ்சம் செயின்ஸ் அந்த மாதிரி திங்ஸ் மட்டும் இருக்குது, ஃபேன்சி திங்ஸ் எல்லாம். இதில் ஹேர் கிளிப்ஸு, மேட்சிங் கிளிப்ஸ் எல்லாம் அதில் இருக்குது. தென் இது வந்து அவள் டெய்லி யூஸ் பண்ணுறது க்ரீமு, அப்புறம் பொட்டு, சீப்பு இதெல்லாம் வந்து இதில் போட்டு வச்சுருக்கேன். இந்த குட்டி ஒயிட் பாக்ஸில் வந்து அவளோட குட்டி குட்டி கம்மல் எல்லாம் இருக்குது. அது தொலைஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காக சின்ன பாக்ஸில் வந்து போட்டு வச்சுருக்கேன் அவளோட இயர்ரிங்ஸ் மட்டும். தென் இதுக்கு கீழே இருக்கிற ரேக்கில் கூட சேம் அந்த குழந்தைங்க யூஸ் பண்ணுற பாசி அதெல்லாம் வந்து இதில் இருக்குது. அவள் டெய்லியும் போடுறது அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. இந்த பேஸ்கெட்டில் ஹேர் கிளிப்ஸு, ஹேர் பேண்டு, தென் மற்ற ஆக்சசரிஸ், கூலர்ஸு இதெல்லாம் இருக்குது. அந்த கார்னர் இருக்கிற ஆரஞ்சு கலர் டாப் இருக்கிற பாக்ஸில் வந்து ஹேர் பேண்ட், அதாவது ஜடை போடும் போது இருக்கிறதுல அதெல்லாம் இருக்குது. இது வந்து மொபைல் பாக்ஸு, இதில் வந்து என்னோட பிந்திஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இந்த மொபைல் பாக்ஸ் வந்து அப்படியே ரொம்ப ஹார்டாக தான் இருக்கும். இதில் நம்ம வந்து இந்த பாக்ஸை நம்ம வந்து பேங்கிள்ஸுக்கு போட்டு வைக்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் அதே மாதிரி ஏதாவது ஒரு கிஃப்ட் வந்த பாக்ஸ் தான், இது என்னன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ கிஃப்ட் வந்த பாக்ஸ் தான், அதில் வந்து என்னோட பொண்ணோட பேங்கிள்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி எனக்கு எல்லா திங்ஸுமே வந்து வேணுங்கிறது வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறது தெரியறதுனால, ஒரு ஏதாச்சும் ஒரு இம்பார்ட்டண்ட்டாக போகும்போது நம்மளுக்கு தேட வேண்டியதில்லை, எல்லாமே தெரியறதுனால. அதே மாதிரி ஒன்று வேண்டாம் அப்படின்னா வந்து நம்ம இமீடியட்டாக வந்து யாருக்காச்சும் கொடுக்குற மாதிரி இருந்தால் கொடுத்துடலாம், இல்லை வந்து நம்ம வெளியே போடுற மாதிரி தான் போட்டலாம். இதுக்கு கீழே இருக்கிற இந்த ட்ராவில் வந்து என்னோட ஹஸ்பண்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் இருக்குது. இதில் அவர் டெய்லி யூஸ் பண்ணுற மாதிரி ட்ரிம்மர், அப்புறம் வேஷ்டி கட்டும் போது யூஸ் பண்ணுறதுக்கு அந்த பெல்ட்டு, தென் பர்ஃப்யூம், பவுடர். ஸோ என்னோடய ஹஸ்பண்டுக்கு தேவையான திங்ஸ் மட்டும் இதில் இருக்குது. கோம்பு, அப்புறம் ஷேவிங் ப்ரஷ், தென் கூலர்ஸ் இதெல்லாம் வந்து இதில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி என்னுடைய கபோர்டை வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ என்னோடய ஐடியாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.